இந்த மாதிரி கிண்ணத்துல தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கிட்டு எலுமிச்சம்பழம் தோல் போட்டு நம்ம வச்சிருந்தோம். இந்த அளவுக்கு நல்லா கொதி வரணும். இப்போ வந்து நான் சோடா உப்பு போடுறேன். இந்த தண்ணிலேயே கொஞ்சமா உப்பும் போட்டுறேன். இந்த தண்ணி அப்படியே சூடு ஆறட்டும். நல்லா இதை புளிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாட்டில் ஒன்று எடுத்து நம்ம மூடியில வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்கோங்க. எல்லாமே இப்போ நம்மளுக்கு வந்து பளிச்சுன்னு ஆயிரும். இந்த அடுப்புலையும் கூட அதே மாதிரி கேஸ் அடுப்புலையும் லைட்டா இதை வந்து அப்ளை பண்ணிட்டு இப்ப அப்படியே பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. நம்ம கேஸ் ஸ்டவ் ஒரு சில வீடுகளில் பாத்தீங்கன்னா இந்த திட்டுல எல்லாம் சமையல் வீட்டு திட்டுல சின்ன பூச்சிகள் எல்லாம் வரும். இந்த லிக்விட் ஊத்தி நீங்க கிளீன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த சின்ன பூச்சிகள் எல்லாம் வரவே வராது. இப்ப இந்த தண்ணி வந்து கொஞ்சமா அப்படியே சிங்குக்குள்ள வந்து நான் ஊத்தி விட்டுக்கிறேன். ஊத்திட்டு அப்படியே பளிச்சுன்னு ஆயிருச்சு பாருங்க. கொஞ்சமா இந்த லிக்விட் வந்து நான் ஊத்திக்கிறேன். கருப்பு கருப்பா இருக்கும் உள்ள எல்லாம் நம்மளுக்கு என்ன தான் கிளீன் பண்ணாலும். இப்போ பாருங்க நல்லாவே கிளீனாக போயிருச்சு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறது பார்த்தோம். ஃப்ரிட்ஜில் வந்து பேட் ஸ்மெல் வரும். இந்த மாதிரி வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு வாரம் ஆனாலும் அப்படியே வந்து நல்ல வாசனையாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வந்து எந்த ஸ்மெல்லும் உங்களுக்கு